ஹரே கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. கிருஷ்ண பக்தி தோஷங்களை போக்குமா? வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரிதாஸ் பிரபு அவர்கள். கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்கு புதிதாக வருபவர்கள் எழுப்பும் முக்கிய வினாக்களுள் ஒன்று, இஸ்கானிற்கு வந்து ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்தால் எனது தோஷங்கள் போகுமா? செவ்வாய் தோஷம், சனி தோஷம், மாங்கல்ய தோஷம், ராகு தோஷம், சர்ப்ப தோஷம், பித்ரு தோஷம், புத்திர தோஷம் என தோஷங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஒருவனது ஜாதகத்தை அலசி ஆராயும் போது அவனது வாழ்நாள் முழுவதும் ஏதேனும் ஒரு தோஷம் எப்போதும் ஒட்டிக்கொண்டே இருப்பதால் பாமரர் முதல் பண்டிதர் வரை பலரும் பரிகாரத்தை தேடி அலைகின்றனர். அவர்களில் சிலர் இஸ்கான் இயக்கத்தின் கோயில்களுக்கு வரும்போது இங்கு வந்தால் எனது இந்த தோஷம் போகுமா, அந்த தோஷம் போகுமா என ஆர்வத்துடன் வினவுகின்றனர். அது குறித்து சற்று விளக்கமாக விவாதிக்கலாம். தோஷம், பரிகாரம், உண்மை நிலை. தோஷம் உள்ளது என்பதை கேள்விப்பட்டவுடன் அது உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் மக்களின் மனதில் அதுவரை இல்லாத ஓர் அச்ச உணர்வு வந்து விடுகிறது. உடனடியாக பரிகாரத்தை தேடுகின்றனர். இதுதான் பரிகாரம் என்று எதை சொன்னாலும் அது உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் அதை மறுப்பு ஏதுமின்றி செய்ய முயல்கின்றனர். பரிகாரம் செய்து முடித்த பின்னர் தோஷம் போய்விட்டது என்று மக்கள் நம்புகின்றனர். தோஷம் உண்மையிலேயே போய்விட்டதா இல்லையா என்பதை யாராலும் உறுதிப்படுத்த முடியாது. இருப்பினும் மக்களிடம் ஒரு மன திருப்தி ஏற்படுகிறது. இதுவே தோஷம், பரிகாரம் முதலியவற்றின் உண்மை நிலை. தோஷங்கள் கிடையவே கிடையாது என்றோ அவற்றிற்கு பரிகாரங்கள் கிடையாது என்றோ நாங்கள் கூறவில்லை. மாறாக அவற்றின் உண்மைத்தன்மை மாபெரும் ஐயத்திற்கு உரியதாக உள்ளது என்பதையே சுட்டிக்காட்ட விளைகிறோம். இன்றைய நவீன நாகரிக உலகில் உண்மையான பரிகாரத்தை செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த பிராமணர்கள் யார் உள்ளனர்? சல்லடை போட்டு சலித்தால் சில இடங்களில் சிலர் இருக்கலாம். அவர்கள் யாரும் காசுக்காக பரிகாரம் செய்ய மாட்டார்கள். அவர்களை தேடி கண்டுபிடிப்பதும் இயலாத காரியமே. வேத முறைப்படி பரிகாரம் செய்வதற்கு இன்றைய உலகில் ஆட்களே இல்லை என்னும் பட்சத்தில் அதனை மீறி செய்யப்படும் பரிகாரங்களுக்கு உண்மையான பயன் இருக்குமா என்பதை வாசகர்களின் அறிவிற்கே விட்டுவிடுகிறோம். பரிகாரம் தீர்வாகுமா? சரி, எங்கோ தேடி கண்டுபிடித்து உண்மையான பரிகாரத்தை செய்து விட்டோம் என்றும் தோஷம் போய்விட்டது என்றும் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த தோஷம் வராதா? நிச்சயம் வரும். புதிய தோஷங்களை உருவாக்க மாட்டோமா? நிச்சயம் உருவாக்குவோம். அப்படியெனில் அத்தகு தோஷ பரிகாரங்களால் என்னதான் பிரயோஜனம்? ஸ்ரீமத் பாகவதம் இத்தகு பரிகாரங்களை யானையின் குளியலுடன் ஒப்பிடுகிறது. ஆற்றில் நன்றாக குளித்துவிட்டு கரைக்கு வரும் யானை மீண்டும் உடல் முழுவதும் மண்ணை வாரி பூசிக்கொள்ளும். அதுபோலவே பரிகாரம் செய்துவிட்டு திரும்பும் மனிதன் மீண்டும் பாவத்தை செய்கிறான். ஏனெனில் பாவத்தை செய்வதற்கான அவனது விருப்பம் அவனை விட்டு அகற்றப்படவில்லை. ஒரு திருடன் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையான பின்னர் மீண்டும் திருடுகிறான். முதல் குற்றத்திற்கு பரிகாரம் ஆகிவிட்டது. அடுத்த குற்றத்தை உடனே செய்கிறான். இவனுக்கும் கோயில்களுக்கு சென்று பரிகார நிவர்த்தி செய்துவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் மாமிசம் புசித்தல் முதலிய பாவச் செயல்களை தொடருபவனுக்கும் என்ன வேறுபாடு? புத்திசாலிகள் என்ன செய்வர்? புத்திசாலிகள் பரிகாரங்களின் மூலமாக தங்களது தோஷங்களுக்கு நிவர்த்தியை தேட மாட்டார்கள். மாறாக இந்த தோஷங்கள் அனைத்திற்கும் மூல காரணத்தை அறிந்து கொண்டு அதற்கான நிரந்தர தீர்வை காண முயல்வர். கிருஷ்ண பக்தியில் தீவிரமாக ஈடுபடுவது மட்டுமே எல்லா தோஷங்களையும் போக்குவதற்கான நிரந்தர தீர்வாகும். கிருஷ்ண பக்தி எவ்வாறு தோஷங்களை நிரந்தரமாக போக்குகிறது? தோஷங்கள் என்பது முந்தைய பிறவியில் நாம் செய்த தவறுகளால், அதாவது பாவங்களால் விளைகின்றன. கிருஷ்ண பக்தி எல்லா தோஷங்களையும் நிரந்தரமாக போக்குகிறது என்னும் எமது தைரியமான கூற்று மற்றவர்களை போன்று ஆதாரமற்ற கூற்று அல்ல. மாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் கூறும் வாக்குறுதியை அடிப்படையாக கொண்டது. கிருஷ்ணர் நேரடியாக கூறுகிறார், தன்னிடம் சரணடையும் ஜீவன்களின் எல்லா பாவங்களையும் அகற்றி விடுவதாக கிருஷ்ணர் பகவத்கீதையில் 18.66 உறுதியளிக்கிறார். எனவே உண்மையை உறக்கச் சொல்வோம். கிருஷ்ண பக்தி நிச்சயம் எல்லா தோஷங்களையும் நிர்மூலமாக்கிவிடும். இதில் துளியும் ஐயமில்லை. ஒவ்வொரு தோஷத்திற்கும் பரிகாரம் செய்வதாக எண்ணிக்கொண்டு பரிகாரம் மாற்றி பரிகாரம் செய்து வாழ்நாள் முழுவதையும் கழிக்க வேண்டாம். மாறாக கிருஷ்ண பக்தியில் வாழ்நாள் முழுவதையும் இன்பமுடன் தீவிரமாக கழித்தால் நமது எல்லா பாவங்களும் நிச்சயம் அகன்றுவிடும். எனவே புத்திசாலி மனிதர்கள் இதனை புரிந்து கொண்டு கிருஷ்ணரிடம் சரணடைவர்.
தோஷங்கள் உடனே போய்விடுமா? தோஷங்கள் உடனடியாக விலகலாம், சில வருடங்கள் கழித்து விலகலாம், பல வருடங்கள் கழித்து விலகலாம், அல்லது ஆயுள் முழுவதும் விலகாமல் இருப்பதை போலவே காணப்படலாம். இது அந்த தோஷத்தின் தீவிர தன்மையையும் நமது பக்தியின் தீவிரத்தையும் அடிப்படையாக கொண்டதாகும். எனவே இஸ்கானிற்கு வாருங்கள், சர்ப்ப தோஷம் போய்விடும், புத்திர தோஷம் போய்விடும் என்று நாங்கள் ஒருபோதும் விளம்பரம் செய்வதில்லை. மக்கள் தம்மிடம் எந்த அளவிற்கு சரணடைகிறார்களோ அந்த அளவிற்கு தாமும் அவர்களுக்கு பிரதிபலன் கொடுப்பதாக கிருஷ்ணர் பகவத்கீதையில் 4.11 கூறுகிறார். எனவே நம்முடைய பாவங்கள் எந்த அளவிற்கு விலகும் என்பது நம்முடைய சரணாகதியை பொறுத்ததாகும். பரிகாரம் செய்துவிட்டு மீண்டும் பாவத்தை செய்வது ஆற்றில் குளித்துவிட்டு மீண்டும் மண்ணை வாரி பூசிக்கொள்ளும் யானையை போன்றதாகும். 100% சரணடைந்தால் நாம் கிருஷ்ணரிடம் 100% சரணடைந்தால் நமது பாவங்கள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டுவிடும். அத்தகு முழுமையான சரணாகதி ஒரே நிமிடத்தில் கூட நிகழலாம் என்ற போதிலும் பொதுவாக இந்த நிலையானது ஒரு பக்தனால் படிப்படியாக வளர்க்கப்படுகிறது. பகவானை பற்றி கேட்டல் சிரவணம், அவரை பற்றி பாடுதல் கீர்த்தனம், அவரை நினைத்தல் ஸ்மரணம் முதலிய 9 வழிமுறைகளை ஒருவன் ஸ்திரமாக பின்பற்றும் போது அவன் படிப்படியாக பக்தியில் முன்னேறுகிறான். கிருஷ்ணரிடம் படிப்படியாக தன்னை முழுமையாக 100% ஒப்படைக்கின்றான். அந்த சூழ்நிலையில் அவனுக்கு எவ்வித கர்ம விளைவுகளும் கிடையாது, எந்த தோஷமும் அவனுக்கு இல்லை. நடுவில் நிற்கும் போது நான் இன்னும் 100% சரணடையவில்லை, 1% மட்டுமே சரணடைந்துள்ளேன், 10% மட்டுமே சரணடைந்துள்ளேன், அல்லது 20% அல்லது 50% அல்லது 70% என எங்கேனும் நடுவில் நிற்கின்றேன், என்னுடைய கதி என்ன? தோஷங்கள் எனக்கு விலகுமா? இவ்வாறு கேள்வி எழலாம். இதற்கான பதில், பெரும்பாலான பக்தர்கள் இதுபோன்று நடுவில் தான் நிற்கின்றனர். நீங்கள் மட்டும் நடுவில் நிற்பதாக எண்ண வேண்டாம். முன்னரே கூறியபடி நமது சரணாகதியின் நிலைக்கு ஏற்ப நமது பாவ விளைவுகளின் வீரியமும் குறைந்துவிடும். ஏதேனும் ஒரு பாவம் அல்லது தோஷத்தின் காரணமாக நமது தலை துண்டிக்கப்பட வேண்டும் என்று இருந்தால் அன்றைய தினத்தில் நமக்கு தலையில் அடிபட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க நேரிடலாம், அல்லது சாதாரண சிகிச்சை பிரிவில் சில நாட்கள் மட்டுமே இருக்க நேரிடலாம், அல்லது வெறும் கட்டு மட்டும் போட்டபடி வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படலாம், அல்லது சிராய்ப்பு காயத்துடன் தப்பிக்கலாம். இவையெல்லாம் நமது சரணாகதியை பொறுத்ததாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் அணைத்தாலும் சரி அடித்தாலும் சரி எல்லா சூழ்நிலையிலும் பிறளாத பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் என்பது மகாபிரபுவின் போதனையாகும். பிரச்சனைகள் அதிகமாகுமா? தலைக்கு வருவது தலைப்பாகையோடு நின்றுவிடும் என்பது பொதுவான கூற்று. ஆயினும் சில நேரங்களில் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுவோருக்கு முன்பு இருந்ததை விட அதிக துன்பங்கள் வருவது போலவும் தோன்றலாம். அதற்கு காரணம், கிருஷ்ண பக்தன் சில சமயங்களில் மாயையின் வெவ்வேறு சக்திகளால் பல்வேறு சோதனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் தொந்தரவுகளுக்கும் உட்படுத்தப்படலாம். உண்மையில் இவை அந்த பக்தனை தூய பக்தியில் ஸ்திரமாக்குகின்றன. உண்மையான பக்தன் எல்லா சூழ்நிலையிலும், செல்வம் கிடைத்தாலும் சரி செல்வத்தை இழந்தாலும் சரி, கஷ்டங்கள் தொலைந்தாலும் சரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நட்பெயரை பெற்றாலும் சரி அவப்பெயரை பெற்றாலும் சரி, தன்னிலையை மாற மாட்டான். பகவானது தாமரை திருவடிகளை பற்றி கொண்டே இருப்பான். பகவத் பக்தியில் தொடர்ந்து ஈடுபடுவான். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இதனை தமது சிஷ்டாஷ்டகத்தில் சிஷ்டாஷ்டகம் 8 குறிப்பிடுகிறார். கிருஷ்ணர் என்னை முரட்டுத்தனமாக அணைத்து கொண்டாலும், என் முன் தோன்றாத என் இதயத்தை நோகச் செய்தாலும் அவரே என் பிரபு ஆவார். அவரை தவிர வேறு எவரையும் நான் என் இறைவனாக அறியேன். என்னிடம் எவ்வாறு வேண்டுமானாலும் நடந்து கொள்ள அவருக்கு பூரண சுதந்திரம் உண்டு. ஏனெனில் அவரே எனது பிராணநாதர். இதில் எந்த நிபந்தனையும் இல்லை. இதுவே தூய பக்தி. இதைத்தான் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் கற்றுக் கொடுக்கின்றோம். கொடுப்பவரும் அவரே, எடுப்பவரும் அவரே. கிருஷ்ண பக்தியில் உண்மையாக ஈடுபட தொடங்கிவிட்டால் நாம் ஆரம்ப நிலையில் இருந்தால் கூட நமக்கு வரும் இன்னல்களை பொறுத்து கொள்வதற்கு தேவையான மன வலிமையை கிருஷ்ணரே நமக்கு வழங்குவார். அவர் ஒரு தந்தையை போன்றவர். நாம் என்ன வேண்டுகிறோம் என்பதை காட்டிலும் நமக்கு உண்மையான தேவை என்ன என்பதை அவர் நன்கு அறிவார். அதன்படி சில நேரங்களில் அவர் நமக்கு கொடுக்கலாம், சில நேரங்களில் நம்மிடமிருந்து எடுக்கலாம். கொடுப்பவரும் அவரே, எடுப்பவரும் அவரே. அவர் எதை செய்தாலும் அது நமது நன்மை இருக்கும். குசேலருக்கு ஸ்வர்க்கலோகத்தை காட்டிலும் அதிக செல்வத்தை கொடுத்தார். பாண்டவர்களுக்கு உலகையே ஆள்வதற்கான உரிமையை மீட்டுக் கொடுத்தார். பிரகலாதருக்கு அசுர தந்தையிடமிருந்து விடுதலை கொடுத்தார்.
இவை ஒரு புறம் இருக்க, குசேலரை வறுமையில் வாட்டியவரும் அவரே, பாண்டவர்களுக்கு சொல்லனா துயரங்களை வழங்கியவரும் அவரே, பிரகலாதரை அசுரனுக்கு பிறக்க வைத்தவரும் அவரே. ஏன் ஏன் இவ்வாறு செய்தார்? குசேலர், பாண்டவர்கள், பிரகலாதர் முதலிய தூய பக்தர்கள் எல்லா சூழ்நிலையிலும் பகவத் பக்தியில் ஸ்திரமாக ஈடுபடுகின்றனர் என்பதை காண்பித்து, அதே சமயத்தில் நமே பக்த பிரணஷ்யதி, எனது பக்தன் ஒருபோதும் அழிவடைவதில்லை, பகவத்கீதை 9.31 என்னும் தமது வாக்கியத்தையும் நிரூபித்து முட்டாள்களாகிய நம்மையும் பக்தியில் ஈடுபடுமாறு அவர் தூண்டுகிறார். மேலும் உன்னுடைய இந்த தோஷம் அந்த தோஷம் என எல்லா தோஷத்தையும் என்னிடம் விட்டுவிடு, எதையும் எதிர்பார்க்காமல் எனது பக்தியில் மட்டும் ஈடுபடு என்றும் அவர் இதன் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறார். பிரம்மதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தில் 10ஆம் காண்டம் 14ஆம் அத்தியாயம் பதம் 8 கூறுகிறார், பகவத் பக்தர்கள் தங்களுக்கு வரும் துன்பங்கள் அனைத்திற்கும் தங்களது பூர்வ ஜன்ம செயல்களே காரணம் என்பதையும், கிருஷ்ணர் கருணையுடன் அந்த துன்பங்களை குறைத்து வழங்குகிறார் என்பதையும் உணர்ந்து மனதாலும் சொல்லாலும் செயலாலும் பக்தி தொண்டில் பிறளாது ஈடுபடுகின்றனர். அத்தகு பக்தர்களுக்கு முக்தி என்பது உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. அதாவது சில தோஷங்களின் சுவடுகள் பக்தனின் வாழ்வில் தென்பட்டால் கூட அவன் இந்த உடலை கைவிட்டவுடன் நேரடியாக வைகுண்டம் செல்கிறான். அப்போது அவனது எல்லா தோஷங்களும் அவனை விட்டு நிரந்தரமாக அகன்று விடுகின்றன. எனவே தோஷங்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நம்மை விட்டு அவை விலகினாலும் சரி விலகாவிட்டாலும் சரி, துன்பங்கள் குறைந்தாலும் சரி அதிகரித்தாலும் சரி, வாருங்கள் எல்லா சூழ்நிலையிலும் பிறளாத பக்தி தொண்டில் ஈடுபட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவோம். அப்போது நமது எல்லா பாவங்களும் தாமாகவே நிரந்தரமாக அகன்றுவிடும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.